புளிச்சக்கீரை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க பாருங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது, அதிலே தண்ணி வரும். அதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அந்த கீரையை வேக வச்சுக்கணும். வேக வச்சு எடுத்துக்கணும். இது நம்ம ஒரு பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. தண்ணி ஊற்றல, நம்ம அதிலே தண்ணி இருக்குதுன்னு சொன்னோம் பாருங்கள். இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் அதை மாற்றி வைக்கலாம். மாற்றி வச்சுட்டு நம்ம அது மிக்ஸிலையும் போடணும்னா எது பேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு பாத்திரத்தில் மாற்றி பாருங்கள். பானல் காஞ்சிடுச்சு. நம்ம வச்சுருக்கிறது நான்ஸ்டிக்கு. இந்த அளவுக்கு தண்ணி எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றணும். தண்ணி இருந்தால் சாரி எண்ணெய் வந்து கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தியாக ஊற்றினா நல்லாயிருக்கு. ஏன்னா அது சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கனுன்றதால. ஒரு பட்டை, 3 லவங்கு, 2 ஏலக்காய், 4 பச்சை மிளகாய், சூடாகிடுச்சு. இதை வந்து நம்ம சிம்மிலே வச்சு பண்ணுறேன். ஏன்னா பச்சை மிளகா மேலே அடிக்கின்றதால. வந்து இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மீசாக ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணால் சீக்கிரம் ஆகுன்றதால நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இந்த கலர் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த கலர் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சின்ன சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆகிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நமக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறதால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன்றது நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இன்னும் ஜாஸ்தியாக கிச்சனில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கணும்னுவாங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கனை நாங்கள் லெமன் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். 1/2 கிலோ சிக்கனு. இது 1/2 கிலோ சிக்கன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சா அதிலே தண்ணி வரும். இந்த தண்ணியை பார்த்து நம்ம தண்ணி ஊற்றலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி ஆயிடுச்சு பாருங்கள். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆஹா, நல்லா கொதிக்கிறாங்க. வாசனை கமகமான வருது பார்த்தியா. இந்த அளவுக்கு இருக்குது. இதிலே தண்ணி இருக்குதுன்றதால நான் தண்ணி ஊற்றலை. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். அப்போ அது வேகணும் இல்லை சிக்கன், அதால் 1/2 கிளாஸ் தண்ணி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம். 2 நிமிஷம் நம்ம ஆல்ரெடி இது வெந்துட்டு இருக்குது கறி. ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். ஆச்சா, கொதிக்கட்டும். 2 நிமிஷம் விட்டு மீண்டும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்குது. தண்ணிக்கு அதுக்கும் சிக்கனுக்கும் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கும் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் தெரியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதே புளிச்சக்கீரை வேக வச்சு எடுத்துருக்கிறேன்னா அதை வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. ஐயோ, வரமாட்டேன்றாங்களே. அவங்க கூட சேர இஷ்டம் இல்லாதவங்க இருக்காங்க அவங்க. அதெல்லாம் இப்போ போட்டாச்சு. இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஆயிடுச்சு. நாங்கள் பாருங்கள், அவ்வளோதான். புளிச்சக்கீரை நம்ம வந்து தக்காளி கம்மியாக போட்டுக்கிறோம். இது யார் இப்படி செய்வாங்கன்றதால டவுட் வேண்டாம் உங்களுக்கு. ஆந்திரா சைடில் இப்படி செய்வாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஸாக தெரியும். நீங்கள் ஒரு வாட்டி அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூனு தனியா பொடி சேர்க்கணும். நம்ம 1 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்தா
நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு ஸ்பூனு நாங்கள் வந்து தோராயமாக போட்டிருக்கிறேன், ஸ்பூனில் போடல, எனக்கு ஒரு அளவுன்றதால போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இது வந்து நம்ம இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, ஏன்னா அந்த கீரை போட்டுக்கிறதால 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, அடுத்தது வந்து நம்ம புதினா அது மேலே தொலைவில் புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், புதினா கொத்தமல்லி அது 2த்தையும் மேலே போட்டு நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மீண்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கொதிக்கிறாங்க பாருங்கள் அவங்க, ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம அதை போடலாம். அதை போட்டுட்டு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. சிக்கன் குழம்பு ரெடியாக ஆகிடுச்சு, ருசியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம், சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லலாம். பாய் பாய். ஓகே, பாய் பாய்.